நண்பர்களே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகேந்திரா 215 டிஏ சர்பஞ்ச் டிராக்டர் ஃபுல் பெயிண்ட் வீடியோ தாங்க பார்க்குறோம். பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுங்க. பெயிண்டிங் பண்ணி புதுசாக சீட்டி போட்டிருக்குதுங்க. அப்புறம் ஸ்டேரிங் இது மாற்றிருக்குதுங்க, ஹேண்டில் மாற்றிருக்குது. அப்புறம் புதுசாக டாப் துணி தைச்சிருக்குதுங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் புதுசாக ரேடியேட்டர் மாட்டி இருக்குதுங்க. இது புதுசாக போட்டது இதுதாங்க. அதிகமாக எதுவும் போடலைங்க. போனஸ் இதனால எதுவும் அதிகம் போடல. பெயிண்ட் வந்துங்க 2 கோட்டிங் வார்னிஷ் அடித்து 3வது தாங்க பெயிண்ட் அடிச்சிருக்குது. அப்படி அடிச்சிட்டா கொஞ்சம் லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. மேலோட்டமாக அவ்வளோதாங்க. அப்புறம் ஒடுக்கு சின்ன சின்ன ஒடுக்கு ஓட்டை எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பேஸ்ட் வச்சு அடித்து பெயிண்டிங் பண்ணியிருக்குதுங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் நீட்டாக தாங்க பண்ணிக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. இது வந்துங்க ஓனிஸ்க்கு தாங்க. வெளியே எங்கேயும் ஓட்டுறதில்ல இந்த வண்டி. இது பெரியப்பா தாங்க. இது இருக்குது, தேங்காய் இது இருக்குது, வண்டி இருக்குது, எஸ்ஆர்எம் ட்ரேடர்ஸ். அப்புறம் அதுக்கு ஒரு டோசர் ஒன்று வச்சுருக்காருங்க. டோசர் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு 5 டிராக்டர் இருக்குதுங்க. எல்லாம் 275 575 தாங்க. அதிகம் அந்த லோடு தாங்க ஓட்டுவாங்க. தேங்காய் தொட்டி லோடு, அப்புறம் மண், அப்புறம் அதாங்க. ரொம்ப அதிகம் வெளியே எங்கேயும் ஓட்ட மாட்டாங்க. ஒரு ஒயரிங் ஒர்க் சின்ன ஒரு 2 ஹெட்லைட்டு, ஒரு ஹாரன் இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. நண்பர்களே, இது அடுத்த வண்டிங்க மகேந்திரா. இது B275 டிராக்டர் தான். இதுக்கு வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்குதுங்க. ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் இதுக்கு முடிஞ்சதுங்க. இதுக்குன்னு அந்த இதுக்கு முன்னாடி பேனட் மட்டும் பெயிண்ட் பண்ணலைங்க. இதுக்கும் புதுசாக சீட்டி கவர் போட்டு ஹேண்டில் மாட்டி, அப்புறம் இந்த கியர் அந்த ஹப்பர் வந்து இது இந்த ரப்பர் இருக்குது இல்லைங்க, அது புதுசாக போட்டது. அப்புறம் டாப் துணி தைச்சிருக்குது. இதுக்கும் இதுக்கும் அப்படியே லைட்டாக ஒரு டச்சப் பண்ணியிருக்குதுங்க. சின்ன சின்ன ஒடுக்குதுங்க, அதெல்லாம் எடுத்து இது பண்ணியிருக்குதுங்க. இது இந்த ஃப்ரண்ட்டு பேனட் மட்டும் நான் பெயிண்ட் அடிக்கலைங்க. இந்த பேனட் அங்கே இருக்குதுங்க. மற்றபடி எல்லாம் ஒர்க் முடியுதுங்க. சின்ன சின்ன ஆல்ட்ரில் எதுவும் ஓரளவுக்கு டாப் பண்ணியிருக்குதுங்க. அந்த பின்னாடி கேண்டில் வச்சுருக்குது. தேங்காய் பேனட்டு. அப்புறம் இந்த வண்டி 3 வருஷத்துக்கு தாங்க. வெளியே எங்கேயும் ஓட்டுறதில்ல. மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குங்க வண்டி. கண்டிஷனான வண்டி தான். அவ்வளோதாங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.